ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கேர்ள் பாப்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சின்ன vlog மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்போவுமே நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பாவும் கேட்பாங்க என்ன சமைக்கலாம் என்னன்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு சமைக்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ காலையிலே அப்பா மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கலான்னு தான் இருந்தாங்க. பட் நான் வர்றதுனால முதல் நாள் நைட்டே சொல்லிட்டேன், எனக்கு வந்து சிக்கன் இல்லைனா மட்டனில் இருக்க குடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வேணுமா? ஆமாங்க. பார்த்தா அப்பா வந்து மட்டன் குடலும் எடுத்துட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்போவுமே அம்மா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே போகிற மாதிரி ஆயிடும். அவ்வளோ லேட்டாக தான் நான் கிளம்புவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால அம்மா வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணப்பே போயிட்டேன். மட்டன் குடலெல்லாம் வேக வச்சு தாளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்போவே போயிட்டேன். சைட்லேயே அம்மா வந்து சிக்கன் குழம்புக்காண்டி தாளிச்சிட்டு இருந்தாங்க வெங்காயத்தை. அப்போ நான் சொன்னேன் சிக்கன் குழம்பு நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது, நான் என்னோட ஸ்டைலில் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டன் குடலையும் சிக்கன் ஃப்ரை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த இலை பேர் தெரியல, பட் நான் அதை வந்து பிரியாணி இலைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த இலை வந்து போடும்போது நம்ம அந்த காஞ்ச பிரியாணி இலை போடுறத விட இந்த பச்சை இலை போடும்போது அவ்வளோ வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெஜ்ஜில் செய்கிற அந்த வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும் எதுக்கானாலும் இது போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி வந்து நார்மலாக எப்போவும் செய்கிற மாதிரி செய்கிறத விட இந்த இலை போட்டதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வீட்டில் அந்த செடி வச்சுருக்காங்க. ஸோ அப்போதைக்கு வேணுன்றப்ப ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுப்பாங்க. எனக்கு கொஞ்சமாக பறித்து எனக்கு ஒரு கவரில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 வீக் 10 days அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அம்மா எப்போவுமே மண் சட்டியில் தான் நான்வெஜ் எல்லாமே சமைப்பாங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறனா மட்டும் எங்கள் வீட்டில் வந்து நான் மண் சட்டி யூஸ் பண்ணுவேன். மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம குக்கர் இருக்குல்ல அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். உனக்கு சமைக்க தெரியுமா? நார்மலாக நம்ம குக்கரில் வந்து சிக்கன் சமைக்கிறத விட இந்த மண் சட்டியில் செய்கிறது சீக்கிரமே வெந்துருச்சு. இன்னொரு விஷயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுவோம். நான் வந்து அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் சில டைம் வந்து அவசரத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்றப்போ இஞ்சியும் பூண்டையும் நல்லா அந்த கல் மாதிரி இருக்கும்ல அதில் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி போட்டோம்ன்றப்போ நம்ம தாளிக்கும் போது செம வாசனையாக இருக்கும். இன்றைக்கி அம்மா இந்த மாதிரி இடிச்சு தான் கொடுத்தாங்க. ஸோ இதை போட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சிக்கனுக்கு வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. சிக்கனுக்கு வந்து எப்போவுமே நான் தயிர் ஊற்றி நான் செய்வேன். அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்சிருப்போம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருக்குல்ல, கரம் மசாலான்னு சொல்லுவோம்ல, அந்த தூள் நான் போடுவேன் லாஸ்ட்டில் இறக்கும் போது. அடிஷ்னலாக இன்றைக்கி வந்து அம்மா வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து லெமன் லைட்டாக லாஸ்ட்டில் வந்து பிழிஞ்சு ஊற்றுவாங்க. ஸோ அது பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். அம்மா வீட்டில் வந்து ரெட் ரைஸ் தான் சமைக்கிறாங்க. முன்னாடிலாம் நாங்கள் வர்றதுன்னா நான் ரெட் ரைஸ் சாப்பிட்டுவேன், பசங்களாம் வந்து ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் வந்து ஒயிட் ரைஸ் தனியாக வைப்பாங்க. பட் இப்பப்போ என் பசங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி எல்லாருமே ரெட் ரைஸ் சாப்பிட்றதுனால அம்மா வெறும் ரெட் ரைஸ் தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி. சிக்கனில் வந்து எனக்கு வந்து ஒரு போன்லெஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த எலும்போடு இருக்கிற பீஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் எப்போவுமே சிக்கன் குழம்போ இல்லை சிக்கன் 65 எடுக்கும்போது எனக்கு பிடிச்ச பீஸாக நான் பார்த்து எடுத்துப்பேன். என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு. என்னென்னா நான் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரைட்டோ 7-அப்போ இந்த மாதிரி சோடா ஐட்டம்ஸ் ஏதாவது குடிச்சாதான் எனக்கு டைஜஸ்ட் ஆகுன்ற மாதிரி நானாகவே நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இப்போ நான் அந்த மாதிரி சோடா ஐட்டம்ஸ் நான் ஃபுல்லாக ரொம்பலாம் குடிக்கிறதே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் பன்னீர் சோடா குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் பக்கத்துலேயே கடை இருக்குது. ஸோ போய் 2 சோடா பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மட்டனில் இருக்க அந்த குடல், ரத்தம், அப்புறம் மூளை அதெல்லாமே எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. உங்களில் யாரெல்லாம் இந்த டிஷ்லாம் வீட்டில் சமைப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.